சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இஸ்ரேலை பற்றி பேசும்போது நெத்தன்யாகு என்ன ஆனார் அப்படின்றதான் வருதே ஒழிய. இதில் மிக முக்கியமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன நடந்திருக்கிறதுனா, ஆழம் தெரியாமல் காலை விட்ட கதையாக அவரே ஒப்புக்கொள்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகு யூத லாபிக்கு உட்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை நடத்தினார். இந்த தாக்குதலை நடத்த முன்னாலே டேவிட் பெயின் சொன்னார், நம்முடைய ஆயுதங்கள் பலவீனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஏன்னா இவங்களுக்கு ஆயில் வந்து இப்போ ரொம்ப முக்கியம். அங்கே வந்து கெஞ்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ இன்னைக்கு அமெரிக்கா அசிங்கப்பட்டு நிற்கிற ஒரு காட்சியை நாம் காண முடியும். நேட்டோவில் 50 முறைக்கு மேலே வந்து வீட்டோ பவர் இதில் யூஎன்ல வீட்டோ பவர் பயன்படுத்திக்காரு. இவர் இதுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவா? சரி, ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. நம்ம வந்து ஈரான், அமெரிக்கா, அரபு நாடுகள், அதோடு சேர்த்து இஸ்ரேல். ஏன்னா ஏன் இஸ்ரேல் சொல்லலை அப்படின்னா, இஸ்ரேல் வந்து பெருசாக இன்னும் வந்து பரபரப்பாக காணும். முன்னாடி இருந்த பரபரப்பு இஸ்ரேல் பேர் இதெல்லாம் இல்லை. இஸ்ரேலை பற்றி பேசும்போது நெத்தன்யாகு என்ன ஆனார் அப்படின்றதான் வருதே ஒழிய, இஸ்ரேல் வந்து இவ்வளோ அடித்தாங்க, இவ்வளோ அடிபட்டாங்க அப்படின்னு அது பெருசாக வந்து களத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக பேசுகிறதுக்காக நமக்கு வந்து என்னென்னா, இன்றைக்கி என்ன நிலவரம், ஈரான் அமெரிக்கா இந்த போரில் யார் கை ஓங்கியிருக்கா ஓங்கலையா, என்ன நடக்குது, அமெரிக்கா என்னாச்சு, ஈரான் என்ன இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக கலந்துரையாடல் பண்ணுறதுக்காக வழக்கம் போல் நமக்கு தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்றைக்கி அவர் கூட நம்ம பேச போகிறோம். வாங்க சார். வாங்க பிரதர். சார், இதுதான் நம்ம வந்து சொன்னதான். இன்னைக்கு ஈரான் எப்படி இருக்குது, அமெரிக்கா என்ன செய்யுது, இப்போ ஓவராலாக இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான குறிப்பான விஷயங்கள் என்னென்னா, ஈரானை அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து அடிக்கிறது, ஈரான் திருப்பி பதிலுக்கு எங்கெங்கெல்லாம் தாக்குது, அப்புறம் பொருளாதார நிலைமை, இதை பற்றின கொஞ்சம் ஒரு அலசல். இதுக்கு முன்னாடி நான் வந்து நீங்களும் சேர்ந்தான் ஏராளமான நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறோம். ஆயுத பலத்தில் அமெரிக்கா என்கின்ற ஒரு மித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா என்கின்ற ஒரு பெரும் மாய தோட்டம், அதாவது முழுக்க உண்மை இல்லை, ஒரு illusion has to be created. ஒரு மாய பிம்பம் உருவாக்கப்பட்டது. that has been portrayed something. ஒரு சித்தரிக்கப்பட்டது. அதை இந்த முறை ஈரான் ஒடித்திருக்கிறது, நொறுக்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இதில் மிக முக்கியமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன நடந்திருக்கிறதுனா, ஆழம் தெரியாமல் காலை விட்ட கதையாக அவரே ஒப்புக்கொள்கிறார். அவரே ஒப்புக்கொள்கிறார். அதற்கு உதாரணமாக, இந்த அளவிற்கு அவர்கள் ரிட்டாலியேட் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று he made very clear explanation. அப்படின்னா அப்புறம் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க கேள்விக்குரியாருமே. அப்படித்தான். ஏன் என்று கேட்டால், அமெரிக்கா என்ன நினைத்தது என்னால், அமெரிக்காவுடைய காங்கிரஸோ அமெரிக்காவுடைய செனட்டில் எந்த விதமான ஒரு டிஸ்கஷன் செய்யாமல் தானடிச்ச மூப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு யூத லாபிக்கு உட்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை நடத்தினார். இந்த தாக்குதலை நடத்த முன்னாலே டேவிட் பெயின் சொன்னார், நம்முடைய ஆயுதங்கள் பலவீனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இது எங்க வச்சு சொன்னார்? கடந்த 2025 ஜூலை மாதம் பாம்பீச்சில் வைத்து பேசுகின்ற போது அந்த காணொலி வெளியானது. அதற்கு பிறகு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் கேட்டார்கள், நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு டேவிட் பெயினுடைய அலுவலகம் சொன்னது, ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுக்குத்தான் உரிமை உண்டே தவிர ராணுவத்தில் எனக்கு உரிமை இல்லை, நான் அதை சொல்ல முடியாது என்று மறுப்பு தெரிவித்துட்டார். ஆக்சியோஸும் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. இதை நான் பல முறை பல சேனல் பேசிட்டேன். இன்றைக்கு 17வது நாளால் அமெரிக்கா வந்து உருக்குலைந்து போயிருப்பதின் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்கா வந்து கெப்ட் அலோன், தனித்து தள்ளப்பட்டிருக்கிறது, தனித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே சொல்றீங்க? அப்படிதான். நேட்டோ இவங்க எல்லாம் மொத்தத்துக்கு அவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்காங்க. நேட்டோ நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மறுப்பு. எதுக்கு இவங்க அழைச்சாங்க, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் அழைத்தார். எதுக்கு? ஹெர்மூஸ் வளைகுடாவை
அநீதி நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் அனைவரும் கப்பற்படைகளை அனுப்ப வேண்டும் என்று உலக ஏன்னா நாடுகள். நம்ம நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. Yes. ஹெர்மூஸ் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஹெர்முஸ் தெரியும். அந்த கப்பற்படை அனுப்ப சொல்லி கப்பல் படை அனுப்புவதற்கு அவர் வேண்டுகோள் விட்டார். சரி. அப்ப அவரோடு ஊனோடும் உறக்கத்தோடும் அதாவது குருதியோடும் இரத்தத்தோடும் ஞானத்தோடும் என்று சொல்வதை போன்று இணக்கமான ஒரு நாடுகள் அப்படி பயங்கர பிணைப்பால் யூரோப்பியர்கள். ஆமா, முதல்ல அதுக்கு சாவுமணி அடிச்சது ஸ்பெயின். நீ செய்யற அநியாயம் உன் டேங்க்ல அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நேட்டோ நாடுகள்ல ஸ்பெயின் தூதரகத்தை கட் பண்ணாங்களோ. ஆமா, ஓகே. அது இவரு செஞ்சாரு, அப்புறம் டாக்ஸ் போட்டாரு. ஆனா ஸ்பெயின் சொன்னது முதலில். இரண்டாவது ஜெர்மன் மிக முக்கியமாக நேற்று அறிவித்தார்கள் முந்தானேல். ஓகே, எங்களுக்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மூன்றாவது மெலோனி, அந்த அம்மா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, இட்டலி. அவர்களும் சொல்லிவிட்டார்கள். நான்காவது பிரான்ஸ், காலை வைத்து வைக்காமலும் போன கப்பல் திரும்பி வந்து விட்டது. ஓகே. ஐந்தாவது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எந்த பதிலும் சொல்ல விருப்பம் இல்லை. கனடா உங்களுக்கு தெரியும். ஜப்பானிடத்தில் கேட்டால் ஜப்பான் வந்து பதிலே சொல்லாமல் மௌன நிலைக்கு போய்விட்டு இன்றைக்கு மறுத்து விட்டார்கள். ஓகே. அப்போ அடுத்து இப்ப இருக்கிறது ஒரே ஒரு நாடு. அந்த நாடு மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவாக காட்டுகிறது. அதுவும் மனதளவில் இல்லை. இங்கிலாந்து மட்டும். ஆனால் இங்கிலாந்தில் டியூகோ கோர்ஷியாவுடைய தளத்தை அவர்கள் அனுமதிக்க மறுத்துட்டார்கள். அதே போல RAF ஃபேர்ஃபோர்டு தளத்தை, விமான தளத்தையும் அவர்கள் பயணிக்க மறுத்து விட்டார்கள். அப்ப எதை அலோவ் பண்ணாங்க? நீங்க தளத்தை பயன்படுத்தி. இப்போது வேறொரு தளத்திலிருந்து நேற்றுக்கு சில குண்டுகள் புறப்பட்டு போனது. எங்க மத்திய கிளை தரக்கடலுக்கு அங்க பகுதிக்கு போயிருக்கு. எங்க போனங்கிற டீட்டெயில் இல்லை. அது ஒண்ணுதான் கொஞ்சம். UK வந்து கொஞ்சம் இடத்தை தர்றோம், ஆனா ஒரே ஒரு விமான தளத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, கப்பலை தரல. அதெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அடுத்து தாக்குதல் நடத்தினால் யூரோப் யூனியன் கொலாப்ஸ் ஆயிரும். கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய்ட், அனிஹிலேட்டட். இது சின்ன டவுட்டு. இப்போ இங்க தாக்குதல் நடத்தினா ரஷ்யா கை வைப்பாங்களோ? யார? யூரோப்பை. ஏன்னா இவங்களுக்கு ஆயில் வந்து இப்போ ரொம்ப முக்கியம். அங்க வந்து கெஞ்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ ரஷ்யா கை வைப்பது, ரஷ்யாவுக்கும் யூரோப், இப்போ அமெரிக்கா ஏன் வந்து தள்ளி போனதுன்னா, அமெரிக்காவை விட்டு நேட்டோ தள்ளவில்லை, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விட்டு தான் தள்ளி இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் ஜோ பிடன் இருக்கும்போது அவர்கள் கூட இருந்தார்கள். அவர் கொஞ்சம் நிதானமான ஆளு. கமலா ஹாரிஸ் இருக்கிற போது அவர்கள் வைஸ் பிரசிடண்டா இருக்கும்போது நிதானமா இருந்துச்சு. இந்த மனிதனை எந்த கட்டுக்குள்ளும் கொண்டு வர முடியாத ஒரு மனிதன். ஒரு காலை முதலாம் மணியில் ஒன்றை பேசுகிறார், மத்திய மணியில் ஒன்றை பேசுகிறார், அந்தி சாய்கின்ற அஸ்தம நேரத்தில் ஒன்றை பேசுகிறார், இரவு பெட்ரூமுக்கு போகும்போது ஒன்றை பேசுகிறார். இப்படி செய்யலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று, ஆமா, காலையில் டீ குடிக்கும்போது இடையில வந்து 11 மணிக்கு டீ பிரேக்கில் ஒன்று பேசுவார், மத்தியம் லஞ்சில் ஒன்று பேசுவார், ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் டைமில் ஒன்று பேசுவார், ராத்திரி டின்னரில் ஒன்று பேசுவார், தூங்கி முடிச்சோன்னு வேற பேசுவார். ஏன்னா அன்றைக்கு G7 நாடுகள்லையும் இவருடைய பேச்சு, அப்புறமா இந்த ஒரு செட்டில்மெண்ட் நடந்துச்சு, ஆமிகபிள் செட்டில்மெண்ட் ஈஜிப்ட்ல, கெய்ரோல. எல்லாருக்கும் முன்ன வச்சு மூஞ்சி ரொம்ப அழகா இருக்குன்னு பேசுனது, கியாமருக்குலாம் ரொம்ப முகம் சுழிச்சது, ரொம்ப அசிங்கமான ஒரு நடைமுறை. அது மட்டும் இல்லாம பைத்தியக்காரத்தனமாக பேசக்கூடிய ஒரு தலைவன் வந்து அமெரிக்க மக்களையும் விரும்பவில்லை. ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு மூக்கு உடைச்சு வெளியே அனுப்பிச்சாரு. பலஸ்தீனத்தில் மக்களை படுகொலை செய்வதற்கு இவர் அனுப்பிய அநியாயத்தை எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணத்திற்கு பலஸ்தீனத்தில் இரட்டை நாடு வேண்டும் என்ற கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தது பிரான்சும் யூகேயும் தான். ஆமா ஆமா, அது 1948 அந்த அக்ரிமெண்ட் 181 படி, பிரகடனப்படி, ஐநாவுடைய 181 பிரகடனப்படி 2 தேசங்களும் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அமெரிக்கா அது நடக்காது என்று சொன்னது. இன்றைக்கு அமெரிக்கா அசிங்கப்பட்டு நிற்கிற ஒரு காட்சியை நாம் காண முடியும். நேட்டோல 50 முறைக்கு மேல வந்து வீட்டோ பவர் இதுல யூஎன்ல வீட்டோ பவர் பயன்படுத்திக்காரு இவர், இதுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவா. சரி சரி. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன சிக்கல் என்று நீங்கள் கேட்கலாம். சரி, இப்பொழுது நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவு இல்லை. இல்லை. சரி சரி, நேட்டோ நாடுகள் ஆதரவு இல்லையா, மத்திய கிழக்கு ஆதரவு கொடுக்குமா என்று பார்த்தால், மத்திய கிழக்கு தான் அமெரிக்கா, அமெரிக்கா தான் மத்திய கிழக்கு. ஏன்னு கேட்டால் இவர்கள் சரக்கை கொடுத்தால்தான் அவர்கள் வீச முடியும். அவர்களிடத்தில் உற்பத்தி சவுதி அரேபியாவிலோ யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலோ எவரிட்டும் இல்லை. இவன் கொடுக்கக்கூடிய F-35 F-16 F-15 ஏவுகணைகளை வைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அல்லது ரெடார் கருவிகள் மூலம் தான் செய்வோம். ஆனால் இன்னைக்கு கத்தரு கூட வாய் திறக்க மறுத்து விட்டது. வாங்கியிருக்க அடி அப்படி. இப்ப கடந்த ஒரு 17 நாள்ல ஒவ்வொரு அந்த GCC கண்ட்ரி சொல்றோம் இல்லையா, கண்டிப்பா கண்டிப்பா வாங்கியிருக்க அடி
கத்தார் நில குறைஞ்சு போய் கிடக்கு. சின்ன தீவாக இருக்கக்கூடிய பஹ்ரைன் அவ்வளோதான், மொத்தத்துக்கு அவுட்டு. யுஏஇயில் துபாய், ஏற்கனவே இங்கே அபுதாபி அடி வாங்கியிருக்காங்க. நம்ம இப்படி பார்த்தா துபாய் பார்த்தா பயங்கர அடி. ஆனால் என்னன்னா பொதுமக்கள் இருக்கிற இடத்துல ஒரு ட்ரோன் போக அதை அவங்க கவனமாக தான் கையாளுறாங்க, ரொம்ப கவனமாக சொல்லி அடிக்கிறாங்க. இப்பொழுது ரெண்டு செய்தியில யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஏன் அடிக்க மறுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. அமீரகம் ஏன் இப்ப அமீரகம் ஏன் மறுக்கிறது என்ற கேள்விக்கு நேற்று வந்திருக்கக்கூடிய ஒரு நாளிதழ், நிறைய படிக்கிறோம் மறந்து போகுது, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அமீரகத்தினுடைய மூச்சுக்குழல், இந்த ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டமே வந்து என்னன்னா பொருளாதாரம் தான். அதாவது துபையை சொல்றேன், துபை அவர்கள் மீண்டும் ஒருவேளை அமெரிக்காவின் சொல்லை கேட்டு தாக்குதல் நடத்தினால் நிரந்தரமான ஒரு பகையாளியாக ஒரு எனிமிட்டி, அனிமோசிட்டி ஹாஸ் பீன் கிரியேட், அது உருவாக்கப்பட்டு விட்டு ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நீண்டகால வெறுப்புணர்வு வந்துவிட்டால் எப்போதும் உன்னை தாக்குவேன், நீ எனக்கு எதிராக அடித்தவன் தானே அப்படின்னு ஈரான் சொல்லி கொண்டிருந்தால் வரும் காலங்களில் அந்த பினான்சியல் ஹப்புக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வராம போய்விடுமோ என்று மிக பயந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் என்ன வேணா நடந்து ஓகே போரெல்லாம் முடிஞ்சா கூட ஈரான்கிட்ட வந்து பகைமை இருந்துச்சுன்னா இன்னொரு ஹவுத்திஸ் வந்து துபாயில் நிற்கும். அதுதான் கரெக்டா. இன்னொரு ஹிஸ்புல்லா துபாயில இருக்கும். துபாயில இருந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா ஒரு இதை கட்டுறாங்க, அடிச்சிருவாங்க. ஏன்னா நீ எனக்கு அடிச்சவன் தானே. ஆமா, அப்படி அடிச்சா அஜிஜோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்? அதனால பயத்தின் உச்சபட்சத்தில் அமீரகம் இருக்கிறது. நீ என்ன வேணாலும் அடிச்சுக்கோ, நான் உன்னை திருப்பியே அடிக்க மாட்டேன். ஏன்னா போர்ன 10 நாள்ல நிக்கலாம், 15 நாள்ல நிக்கலாம், 2 மாசத்துல நிக்கலாம். ஆனா எனக்கு நீண்ட கால வாழ்க்கை, சகோதரர் தானே, எனக்கு நீண்ட கால வாழ்க்கை என்பது எனக்கு பொருளாதாரமே இதுதான். இந்த புரூஜ் கலீபா விட்டு எல்லாரும் காலி பண்ணி போயிட்டான். அதாவது இந்த போர்ல அவர்கள் இழந்தது 60% ஆயில் வியாபாரம். நல்லா புரிந்து கொள்ளும். அபுதாபி, அதாவது நான் சொல்ல யுஏஇ மொத்தத்துக்கு அபுதாபி 35% ரியல் எஸ்டேட் போர் காலி முடிஞ்சது. ரியல் எஸ்டேட் 35% போச்சு அப்படின்னா துபாய் போச்சுன்னு அர்த்தம். ஓகே, 40% மேல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பேரலைஸ்டு. ஓகே, அப்ப இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் எல்லாமே முடங்கி போய்விட்டது. சுற்றுலாத்துறை கிட்டத்தட்ட 3 கோடி பேர் இந்த வருஷம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் வந்ததில் 3 கோடி பேர் போர் நின்றாலும் வரப்போறதில்லை. அப்படி ஒரு மோசமான நிலையில் நாள் ஒன்றுக்கு பல பில்லியன் இழப்பீடாக அமீரகம் மட்டுமே இத்துறையின் மூலம் சந்தித்துக் கொண்டு ஒரு சின்ன ஒரு என்ன, இப்போ டூரிஸ்ட் வந்து எப்போ போவாங்க, நமக்கு வந்து கை நிறைய காசு இருக்கு, எக்ஸஸா காசு இருக்கு, அதுதான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு இப்போ போர் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, எண்ணெய் விலை ஏறுது, விலைவாசி ஏறுது, நம்ம வந்து சோத்துக்கே சிங்கி அடிக்கும் போது டூர் எங்க போறது? யாரும். அப்போ 3 கோடி பேர் அப்படின்னா இங்கேருந்து துபாய்க்கு போய் ஜாலி உல்லாசமா போயிட்டு வர நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு எண்ணெய் விலை ஏறி போச்சு, எல்லாமே ஏறி போச்சு அப்படிங்கும்போது இங்க நம்மளுடைய கேஷ் ஃப்ளோவே குறையுமே. கண்டிப்பா. இப்போ என்னன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாம 2 பேரும் பேசிட்டு ரொம்ப டயர்ட் ஆகுது, ஒரு டீ குடிக்க போறோம். போயிட்டா ஒரு ஸ்நாக்ஸ் கடையில போய் உட்கார்றோம், ஆளுக்கு ஒரு பஃபோ அல்லது என்னது ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம், ஒரு டீ குடிக்கிறோம். அப்ப நம்ம பிசினஸ் பேசுறோம்னு வைங்களேன். ஆனா இந்த மாதிரி டிவில இதை பண்ணலாமா அல்லது ஒரு லேண்டை வாங்கலாமா? அதே மாதிரி இங்கிருந்து செல்வந்தர்கள் உலகம் முழுவதும் அங்கே தங்குகிறார்கள். உலகம் முழுவதும் ஸ்பெயின்ல இருந்து, ஆஸ்திரேலியா இருந்து, இத்தாலியில இருந்து, அமெரிக்காவில இருந்து, யூரோப் நாடுகள்ல இருந்து, ஆசிய நாடுகள், சீனா, எல்லா நாடுகளிலிருந்தும் துபாய்க்கு போகிறார்கள். ஏனால் அங்கே உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, கிடைக்காத சரக்குகள் ஒன்றுமில்லை, எல்லாமே கிடைக்கும். இந்த உலகத்தில் எதையெல்லாம் ஒரு மனிதன் அனுபவிக்க விரும்புகிறானோ அனைத்தும் கிடைக்கின்றது. வழக்கம் போல் பல 100 கோடிக்கு பிசினஸ் பண்றவர்களுக்கு சில ஆயிரங்கள் அல்ல சில லட்சங்களை செலவழித்து டீல முடிச்சுறதுக்கு ஒரு நல்ல கடற்கரை உற்சாகத்தலம் அதுதான். ஏன்னா என்னை விட உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டை பத்தி, நம்ம அதை பத்தி பேச வேணாம், நான் படித்ததை மட்டும் சொல்லிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நீங்க உட்கார்ந்து டீ குடிக்கும் போது டம்முன்னு விழுந்தா ஏன் வருவான்? என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்பா பிசினஸே பண்ண வேணாம், எங்கேயாவது ஒரு குழிக்குள்ள உட்கார்ந்து நம்ம ஊர்ல பேசிட்டு போயிடும். நாட்டுக்கு போகலாம், நம்ம வந்து பேசாம தோட்டம் துறவுல போய் உட்காந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இதுல என்ன இருக்கு? தேவையே இல்லப்பா. அப்படிங்கிற லெவல்ல கை 2 கெட்டப்பட்டு கண்ணிருந்தும் குருடனாக, காதிருந்தும் செவுடனாக, வாயிருந்தும் ஊமையாக போன ஒரு நிலையாக அமீரகம் இன்னைக்கு மாறி போய் விட்டது. இது முக்கியம். அமீரகம் மாறி போய்விட்டது. சவுதி என்ன சொல்றான்னா,
அவ ரகசிய இன்று காலை விடியற் காலை கிடைத்த தகுதி ஈரானை இன்னும் நாசம் செய் என்று ஒரு அறிவுரை சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கிற. இதனுடைய ஆதாரத்தன்மை குறித்து எனக்கு அது தெரியாது. சவுதி நசுக்கு இன்னும் ஈரானை அவனை விட்டால் இன்னும் நாங்கள் எல்லாம் வாழ முடியாது. என்ன முகமது பின் சல்மான் அமெரிக்காவுக்கு மற்றொரு பிரஷர் கொடுத்த மாதிரி ஒரு செய்தி. ஆனால் அதை பற்றிய ஆதாரத்தன்மை ஒன்று. அமெரிக்காவே கால் உடைஞ்சு கட்டக்கம்பு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவ எங்க போய் இன்னும் நசுக்கிறது? சவுதிக்கு என்ன பயம் என்றால் வேற ஒண்ணும் இல்லை சார். இது ஒரு ரிவோல்ட் ஆர் இன்சர்ஜென்சி. அது என்ன சொல்றது தமிழ்ல? ரிவோல்ட், அதாவது இந்த போராட்டம் அந்த மாதிரி. அதாவது என்ன சொல்றது? அதாவது மக்கள் எழுச்சி, அதாவது ரெவல்யூஷன் கரெக்ட், அப்படி சொல்லுவோம். ஒரு புரட்சி. இவன் மன்னராட்சிக்கு எதிராக புரட்சி வந்தா என்ன செய்யறது? அது வரும்ல. இட் மஸ்ட் பி பாசிபிள். டுடே ஆர் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, இன்று இல்லை நாளை இல்லை நாளை நின்று வரும்ல. வந்துவிட்டால் இஸ்லாமிய குழுக்கள் ஒருவேளை ஆக்சிஸ், அதை என்ன சொல்றது, அந்த துணை குழுக்கள் எவனாவது போரிட போரிடனால் இந்த மாதிரி கிளப்பிட்டா. மன்னராட்சி உலகத்துல வேற எங்கேயும் இல்ல இருக்கு. அது மன்னராட்சி அமெரிக்கா, அதுக்கு மன்னராட்சி தான் கரெக்ட் அப்படின்ற இடத்துல மன்னராட்சி. இப்ப என்னன்னா நம்ம இப்ப இன்னும் அடுத்தது கேட்கறது அப்படின்னா, இன்னைக்கு அதனால சவுதி பயப்படுறான். அடுத்து வாங்க, இன்னைக்கு ஈரானோட பொசிஷன் என்ன? சமாதானத்துக்கு வருவாங்களா, அல்லது அவங்க டிமாண்ட் சப்போஸ் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு, நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு இறங்கி வருவாங்களா, அல்லது அமெரிக்கா வழக்கம் போல புறங்கையால நீ என்ன டிமாண்ட் பண்றது, நீ யாரு ஒரு சோட்டா அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் அந்த மேட்டுமைத்தனத்தோடு உட்காந்துருப்பாங்களா, அல்லது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நேட்டோ கிட்ட யாருமே நம்ம பக்கத்தில் வரல, நம்ம தனிமைப்படுத்தப்பட்டோம், நம்மளுடைய டாலரைசேஷன் நிறைய ஆயிடுச்சு, டாலர்ல விநியோகம் பண்றதெல்லாம் குறைஞ்சு போய் யுவான்ல பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாலரைசேஷன் ஆகல, ஆனா டாலருடைய பரிமாணம் குறைஞ்சு போயிருக்கு. டாலரைசேஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் இறங்கி இனி இவங்களோட சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு இடத்துக்கு வருவாங்களா? என்ன உங்களுடைய பார்வையில் நீங்க படிச்சு இந்த பதில உங்க பார்வையில அடுத்து என்ன நடக்கும்? நான் இப்ப சொல்றேன், நீங்க அதை மாறுபட்டா நீங்க உங்க கருத்து வைங்க. ஓகே, நம்ம டிஸ்கஸ் தானே பண்றோம் சார். அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு 32 to 35 ட்ரில்லியன் பொருளாதார வல்லமை கொண்ட ஒரு நாடு. முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. உலகத்துல ஃபர்ஸ்ட் ஹப்பு பணத்தில் அவள் தான். இரண்டாவது சீனா 18 to 19 பில்லியன். ட்ரில்லியன், நாட் a பில்லியன், ட்ரில்லியன். அது 35 ட்ரில்லியன். நம்ம நாடு 4 ட்ரில்லியன். இந்தியா, அப்புறம் பிரான்ஸ் இருக்கு, ஜப்பான் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. இரண்டாவது, உலகத்தில் 1000 பில்லியனை ஒதுக்கி இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான். இந்தியா 85, சோவியத் 120, 130, சீனா 250. ஒரு பேச்சுக்கு சொல்ல வருகிறேன். அவனுடைய டெக்னாலஜி அவ்வளோ டாப் மோஸ்ட் டெக்னாலஜி எல்லா விதத்திலும். அமெரிக்காவை நாங்கள் குறைத்து மதிப்பிடவே கூடாது. அவ்வளவு பெரிய வல்லமை மிக்க பெரிய டெக்னாலஜி அமெரிக்காவுடைய ராப்டர், அமெரிக்காவுடைய ஸ்டெல்த், அமெரிக்காவுடைய B2 பாம்பர்ஸ், அமெரிக்காவுடைய ஹார்னட். இதுக்கு இணையாக இன்னைக்கு கூட சைனா வரவில்லை, இல்ல, அது உறுதி. அப்படி இருந்தால் சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் புஷ்வானமாகத்தான் இருக்கிறது. ஆமா, இன்னைக்கு பார்க்கிறோம். அமெரிக்காவுக்கு இணையாக அவருடைய ஆப், அவருடைய தொழில்நுட்பம், அவருடைய டெக்னோக்ராட்ஸ், அவருடைய டெக்னாலஜிஸ் ஈக்குவலா there is a no resembling, there is a no similarities. அதற்கு சமமாக அல்லது என்ன சொல்றது, அதை ஒப்புகை பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. இங்கே அமெரிக்கா எங்கே தோத்து விட்டது என்னால் ஒரு சின்ன விஷயம். அமெரிக்கா 100 மடங்கு இருந்தால் கடந்த காலங்களில், உதாரணத்துக்கு 1984 வெஸ்ட் இண்டீஸ் போன்ற நாடுகள் பேட் பண்ணா, கார்டன் கிரீனிச், டெஸ்மண்ட் டூடு, அதாவது பேட்ரிக் பேட்டர்சன், மார்ஷல் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ள உலகத்துல எவனுமே தெரியாது, எல்லாரும் தோத்து போயிடுவான். ஆனால் இன்று எல்லாருமே வேகப்பந்த வீச்சை எதிர்கொள்கிறார். களம் மாறிவிட்டது, ட்ரெயின் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே பல பேர் இருந்துட்டாங்க. அதே போன்று அமெரிக்கா 100 ஆயுதங்களை வைத்தால் இன்றைக்கு ஈரான் 80 ஆயுதங்களை வைத்திருக்கிறது. அமெரிக்காவுடைய மேலே இருந்து குண்டு போடக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக்கர்கள் இருக்கின்றால் ஈரானில் SU-400 எதுவும் இல்லை. அவர்கிட்ட பழைய மிக்கு தான் இருக்கு, பழைய ஐட்டம் தான் இருக்கு. ஆனாலும் அதனை விட வலிமையாக பலிஸ்டிக் தொழில்நுட்பத்துல அவங்க டாப். அதே மாதிரி ஹைப்பர்சோனிக்ல அவங்க தான், குரூஸ்ல அவங்க டாப், ட்ரோன்கள்ல உக்ரைன் போற வெற்றி கொள்ள வைத்ததே இவங்க தான், ஷாஹின் தான். அதனாலதான் இன்னைக்கு ஷாஹின் மாதிரி
அத தொழில்நுட்பத்தை காப்பியடிப்பதற்கு அமெரிக்காவே ஆரம்பிச்சாங்க, எடுத்தாங்களே. அமெரிக்காவோட இல்லையா டொமோஹாக் இருக்கிறது, இது கரெக்ட் இருக்கிறது. இந்த நேரத்துல ஜெரிகோ இருக்கிறது. எங்க இஸ்ரேல்ல ஜெரிகோ இருக்கிறது. 1967 இட் வாஸ் ஃபவுண்டட். அதை டெவலப் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இவர்களிடத்தில் மலை போல் குவிந்திருக்கிறது, குவாண்டிட்டி இல்லை. சரி, இப்போ என்ன நடக்கும்? இந்த போர் முடிவுக்கு வருமா வராதா? வரனா எப்போ வரும் உங்களுடைய இதுல? அதைத்தான் நீங்கள் கேட்டீர்கள். நான் ஆயுத பலத்தை வைத்து சொல்லிவிட்டு அதை நிறுத்திட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அமெரிக்காவுக்கு எதிராக இப்போது இவர்கள் வைக்கிற கண்டிஷன் 4 கண்டிஷன். ஒன்று, மத்திய தரைக்கடல்ல இருந்து வெளியே ஓடிரு. சரி, அந்த ஏரியால இருக்கக்கூடாது, இருந்தா தொலைச்சு போடுவேன். ஓகே, ஒன்று. இரண்டாவது, ஏன் மேலப்பட்ட பொருளாதார தடைகளை ஃபுல்லா நீக்கி. ஓகே. மூணாவது என்னன்னா, என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அசையும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பேரலைஸ் வச்சிருக்கீங்களா, அதை ரிலீஸ் பண்ணி சாவி போட்டு திறந்து விடு. பூரா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை பூரா ரிலீஸ் பண்ணி விடு. அப்புறம் நாளைக்கு ஹெர்முஸ் ஊழிய வரக்கூடிய சரக்கு எல்லாமே யுவான்ல தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும். அப்ப சொல்லி முடிச்சு. அப்ப நீ வந்து தற்கொலை பண்ணிருன்னு சொல்ற மாதிரி. அப்ப இதை எப்படி சாத்தியப்படும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? Have you got of any evidence? அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நடந்துகிட்டே இருக்கும். இவன் அடிக்க அவன் அடிக்க மாத்தி மாத்தி பேச்சு முடியாது. நடப்பதற்கு அப்பாஸ் அராகச்சியும் அதே மாதிரி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் பக்கர் கலிபாப், அலி லாரிஜானி, மசூத் பெசஸ்கியான், இந்த 4 தலைவர்கள் தான் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுறாங்க. நல்லா கவனிங்க. முசாவி போன்ற ராணுவ தலைவர்கள் இந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அலி லாரிஜானி, பக்கர் கலிபாப், அப்பாஸ் அராகச்சி மற்றும் மசூத் பெசஸ்கியான். ஒருவர் பிரசிடென்ட், ஒருவர் சபாநாயகர், ஒருத்தர் டிஃபென்ஸ் மினிஸ்டர், மற்றொருவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இந்த 4 பேர் தான். இப்ப இவர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது இவர்கள் இப்பொழுது ஒன்றும் சமாதானம் தேவையில்லை. இன்னொரு 4-10 வாரம் 20 வாரம் போகட்டும், 6 மாசம் ஓடட்டும், அதற்குள் இவர்கள் பலமிழந்து ஓடுவார்கள் என்ற மாதிரி பலமிழந்த மாதிரி வந்துருச்சு இப்பவே. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் பொய்யர்களாகவே பேசுகிறார்கள். அமெரிக்கர்கள் சொல்லவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் எல்லாத்தையும் அழித்து விட்டோம் என்று பீட் ஹெட்ஸ் சொல்கிறார். எல்லாத்தையும் காலி செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் இதையெல்லாம் சொல்வதற்கு இஸ்ரேலில் எவனுமே இல்லை. ஆமா, முடியறதுக்கு அது ஆளை காணோம். இஸ்ரேல் வந்து இப்போ இந்த ஆட்டத்துல ஆளை காணோம், யாரையும் காணோம். இப்ப இந்த ஆட்டத்துல ஆளை காணாம ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க. கடந்த கால போர்ல குடும்பத்தோட பெஞ்சமின் நித்தானியாக வருவார், அவர் பின்பு யோகாலன் வருவார், அவர் பின்பு இஸ்ரேல் கர்ட்ஸ் வருவார், அவர் பின்பு இஸ்ரேல் சமீர் வருகிறார். வீடியோல வர்றாரு. ஆனா யாருமே இல்லையே, எங்க போனாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலில் ஏராளமான மக்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு பங்கருக்குள் முடங்கி கிடப்பது ஒரு பக்கம், வடக்கு கிழக்காக கிராமங்களை நோக்கி மலையேறுவதற்கு மக்கள் போய்விட்டார்கள். பென்கூரின் விமான நிலையத்தில் காட்சி வெளியானது, அடிதடி நடக்கிறது. அதே சமயம் இன்னொரு கேள்வி சொல்லணும்ல, ஈரான்ல 33 லட்சம் மக்கள் வெளியேறிட்டாங்க. நாட்டை விட்டு இல்ல, இடத்தை விட்டு கிராமங்களுக்கும் வெளிப்பக்கம் போயிட்டாங்க. 33 லட்சம் இல்ல, சில மில்லியன்கள், ஒரு 20 லட்சம் 15 லட்சம் பேர் தெஹ்ரான்ல இருந்தே 10 லட்சம் 20 லட்சம் பேர் அப்படியே போய் அவங்களுக்கு வாய்ப்பு வசதி இருக்கு, இடம் இருக்கு, நிறைய மிகப்பெரிய தேசம். அவன் உதாரணத்துக்கு சென்னையில இருந்து செங்கல்பட்டு, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், மதுரையில இருந்து திருச்சி, திருச்சியில இருந்து கோவை, அப்படி அவங்க போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க வந்து இடம் இல்ல, இடம் அங்க கிடையாது. அதனால அந்த மக்கள் சைப்ரஸுக்கு போறதா, எங்க போறது, எங்கேயும் போக முடியாது. இல்லையே, இப்ப வந்து லெபனானுக்கு குடிபெயர்றதா, அது பார்டர் இல்ல பார்டரு. ஆனா அங்க வந்து யூத மக்கள் லெபனானுக்கு குடி போறாங்கன்னு இன்னைக்கு தகவல். இது முக்கியமான, எனக்கு தெரியாது. இப்ப வந்து நீங்க சொன்ன தகவலை சொல்லுங்க. வந்தது சொல்லுங்க, அவ்வளவுதான். இதே ஒரே ஒரு தகவல் தான். இங்க வந்து எப்பா இனி டெல்லவிவோ இங்கேயோ ஹைஃபால இருக்க முடியாது. நாங்க வந்து அங்க வந்து இப்போதைக்கு டெம்பரரி குடி போறோம், எங்களை அடிக்காதீங்கப்பா, ஹெஸ்புல்லா கொஞ்சம் பார்த்துக்கங்கப்பான்னு அங்க குடி போறதா இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் எனக்கு தகவல் வந்துச்சு. மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் சார், ஈரான் என்றால் ஈரான் மட்டுமல்ல சார், ஈரானோடு பல நாடுகள் உண்டு. பல நாடுகள் என்றால் ஹிஸ்புல்லா ஒரு நாடு. ஆமா, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹத்தாபி ஹிஸ்புல்லா ஒரு நாடு. அவர்களுடைய பணம் வந்து ஹத்தாபி, அவர்கள் 2,68,000 பேர் இருக்காங்க. இன்னொன்னு எஸ்சிசிபின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அது பேர் எனக்கு மறந்து விட்டது. மூன்றாவது ஹவுதிகள். ஹவுதி இன்னும் மௌனமாகவே இருக்கிறார்கள். அது நேரத்தை சொல்லியிருக்காங்க. ஏன் எதுக்கு இருக்கலாம், இவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. இப்ப இதுவரை எல்லாரையும் போட்டு டார்னர் பண்ணாங்க. அப்துல் மாலிக் அல் ஹவுதியை பிடிச்சிருக்காங்களா? அல்லது அவருடைய எஹியா சாரி மாதிரி ஒருத்தர் பேசுற எஹியா சாரி, அவர் யாராவது பிடிச்சிருக்கிறாங்களா? அவங்க ஏன் பிடிக்கலன்னு கேட்டீங்கன்னா,
அவங்கள யாருமே கண்டுபிடிக்க முடியாது, நெருங்க முடியாது. ஒவ்வொரு சின்ன சின்ன குழுவா இருக்கான், எல்லார் கையிலையும் எல்லாம் இருக்கும். யாரு இதுங்கிறத அவன் மட்டும் இல்லாம செல்போன்லாம் எவனும் பயன்படுத்தல, செல்போன் கிடையாது. அவனை வந்து யாரும் நெருங்க முடியாம சிஏஏ தோத்து போயிட்டு மொசாத்தும் தோத்து போனனால யாரும் அவங்க தலைவர்களை பண்ண முடியல. ஒரு முறை மட்டும் குண்டு போட்டாங்க. எப்படின்னா யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அங்க போச்சு, அவன் காட்டி கொடுத்தனால ஏமன்ல குண்டு போட்டாங்க. அது ஒண்ணுதான். அவனை பிடிச்சி அவ்வளவு பெரிய ஜெயில போட்டான். யாரு? ஏமன். இப்போ இந்த நிலையில நாங்க பார்க்கும்போது அமெரிக்கா பொருளாதாரத்தில் பெரும் சிக்கலில் இருக்கிறது. இப்போ உலக நாடுகள் அமெரிக்கா, நேற்று வந்து செய்தி சொல்லிடுறேன், இது எங்க இருந்து வந்துச்சு? ஆம்ஸ்டாங், அதாவது சுவிஸ்ல இருந்து, டென்மார்க்ல இருந்து செய்தி. அந்த செய்தி, அந்த பத்திரிகை என்ன எழுதுனா, ஒரு காலகட்டம் நெருங்கி வருகிறது. டென்மார்க்கினுடைய மிக முக்கிய ஆய்வாளர், உலக நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு எதிராக திசை திரும்புகிற காலம் தற்போது. கிரீன்லாந்து விஷயத்துல டென்மார்க் தானே வந்து பயங்கரமா எதிர்த்து நின்னாங்க. டென்மார்க்குடைய எக்ஸ்பர்ட் சொல்றாரு. ஏனென்று சொன்னால் உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய எது இந்த, அது என்ன சொல்றது, இந்த ஆயில அமெரிக்கா தன் சொந்த நலனுக்காக முடக்குகிற நேரத்தில் 25 விழுக்காடு முடக்கிட்டாங்க இல்லையா? 25 விழுக்காடு. சரியா? 25 மட்டுமல்லாம மற்ற நாடுகள்லாம் செயல்பாடுகள், வங்கித்துறை செயல்பாடுகள் எல்லாமே கொலாப்ஸ்ல. இட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். இப்போ ஷேர் மார்க்கெட் உலகத்துல அத்தனை பார்த்தோம் டெய்லி வந்து இறங்கிட்டு. நான் சொன்ன மறந்துட்டேன், ஷேர் மார்க்கெட் கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் சொன்னா அது ஞாபகத்துல. ஷேர் மார்க்கெட் டவுன். நான் சொன்ன ரியல் எஸ்டேட் டவுன், பெட்ரோலியம் ப்ராடக்ட் டவுன், ஷேர் மார்க்கெட் டவுன், எல்லாமே டவுன், எல்லாம் டிக்ளைன். ஒரு மாதிரி, அதாவது பிகாஸ் ஆஃப் த பாலிசி ஆஃப் ஒன் மேன். யாரு? இந்த ஒரு பைத்தியக்கார மனிதனுடைய பாலிசினால. அவங்களுக்கு, உங்களுக்கு எனக்கும் தெரியும் போது யூரோப்பிய தலைவர்களுக்கு தெரியாது. இதுக்கு கொரோனாவே பரவாயில்ல போலன்ற அளவுக்கு வந்து ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய கொரோனா வைரஸா இருப்பார் போல. இவன் ஒரு, அவர்கள் நினைக்கிறாங்க ஒரு சாபக்கேடாக நினைக்கிறாங்க. இவருடைய பேச்சு சரியில்லை, இவருடைய நடவடிக்கை சரியில்லை. ஏன்னா இங்க வந்து ஒரு சர்ச்சில் ஆட்களை கூட்டு வந்து பிரேயர் பண்றாரு, மக்களை சாவடிக்கிறா. அதான் அவன் கேட்கறான், என்ன காரணடா பச்சை புள்ளைய 6 வயசுல இருந்து 12 வயசு புள்ள 170 புள்ளைய சாகடித்தா டொமோஹாக் மூலம் சாகடித்து கொலை செய்து குற்றுயிரும் குயிராக அவெல்லாம் எரிஞ்சு போன பிறகு ஈரானுக்கு டெக்னிக்கல் தெரியாது, அவனுக்கு கம்யூனிகேஷன் தெரியும், வெரி புவர் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன். அதனால அவன் அதை ஆப்ரேஷன் பண்ணும்போது மிஸ்லீடிங் ஆகி என்னமோ போய் தாக்கிட்டு சொன்னான். கடைசியில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், அமெரிக்காவுடைய CNN டொமோஹாக்கு கிடைக்குது. டொமோஹாக்கு ஓன் சரக்கு தானடா கிடைக்குது என்று யார்கிட்ட கேட்குறாங்க? அமெரிக்காவுடைய அதிபர்கிட்ட கேட்டா சொல்றாரு, அப்படியா, அப்புறம் நாங்க நிறைய நாடு கொடுத்துருப்போம், அங்கிருந்து ஈரான் வாங்கி அடிச்சிருக்கான். இவ்வளவு பைத்தியக்கார தலைவனா இருக்கான். அவர் பேசுற பூரா எல்லாரும் நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால எனிவே ரொம்ப இதுதான் இப்பொழுது நிலவரம். என்ன நடக்குது தெரியாது. ஆனா நீங்க சொன்ன கேள்விக்கு கண்ணு கட்டிய துறையிலும் சமாதானம் பேசுறதுக்கும் ஆள் இல்ல, வாய்ப்பு இல்ல, போற நிறுத்துறதுக்கும் ஆள் இல்ல. சோ தொடர்ந்து எப்ப முடியும் என்னன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாமல் கண்ணை கட்டி கடல் வீசிய மக்கள் எப்படி தவிப்பார்களோ அல்லது தவிப்பானோ நடு காட்டுக்குள் திசை தெரியாமல் தெரிகிறதாக உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ரைட். எனிவே ரொம்ப நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயில்டாக வந்து பேசுகிறோம். ஸோ அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.